தமிழ் புத்தாண்டு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய புத்தாண்டாக இந்த வருஷம் பராபவ வருஷம். பராபவ வருஷம், அவசர நிலைம்பாங்க அதுக்கு பேரு. குரு பகவான் பேச்சை ஒரு ராசியை பார்க்கிறாரு பாருங்க. நம்ம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்துதுங்க. எப்படி? உங்களுடைய முன்னோர்கள், நீங்க நினைச்ச மனசுக்குள்ள நினைச்ச ஆன்மீகம் உங்களை இப்ப காப்பாற்றும். இந்த வருஷத்துல மட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்களே. கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தாங்க. எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எது வந்தாலும் சரி நீங்க அப்படியே கலங்காம அப்படியே நில்லுங்க. குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த ஆட்டி குரு பகவான் மாலை எடுத்து கொடுக்க போறாரு. மாலையை அழகா எடுத்து கொடுப்பாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ண முடியாம இருந்தது இல்ல, இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன். வெளியூர் பெண்ணோ வெளிநாடு பெண்ணோ ஏதோ ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். கண்டிப்பா காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், திருமணத்துல தடை இருக்காது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அர்த்தம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. வருஷத்துல இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு. மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும் இந்த வருஷத்துல. கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதுதான் இந்த வருஷத்துடைய பலன். பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணு இல்லைங்க, இந்த வருஷ பலன் பார்க்கணும்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகரம் எப்போதுமே சரி உழைக்கக்கூடிய தருணம் மகரம், இப்படிதான் சொல்லணும். எப்படி நல்ல உழைக்கக்கூடிய திறமை மகர ராசிகிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. கடுமையா உழைப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டாரு. லட்சியவாதி யாருன்னா மகர ராசிக்கார சொல்லலாம். இந்த ராசி எல்லாருமே சோம்பேறின்னு சொல்றீங்க, தயவு செய்து கிடையவே கிடையாது. பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள், பயங்கரமான கற்பனையாளர்கள், பயங்கரமாக கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், எந்த வேலையுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே திங்க் பண்ணி அந்த வேலையை ஜெயிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரர் மட்டும்தான். எல்லா அறிவாளியுமே மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. நீ எடுத்து பாத்துக்கீங்க. ஆராய்ச்சி, அறிவு, ஞானம் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்புடியா இருக்கும். இது மகரத்துடைய குணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வேலையை கொடுங்க, 10 நாளைக்கு தூங்க மாட்டாப்புல. அந்த வேலையை அப்படியே மனசுல நினைப்பாப்புல. இது இப்படித்தானா, அது அப்படித்தானா, இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இது மகரத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. ஏன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை ரொம்ப எடுக்கிறீங்க? ஆங்கில புத்தாண்டை எடுக்க வேண்டாம். தமிழ் புத்தாண்டு தான் நம்முடைய தமிழருக்கு பாரம்பரியத்துக்கு சூப்பரான புத்தாண்டு. இந்த வருஷத்தை தாங்க சொல்லுவாங்க, இந்த வருஷத்தை ராஜா இது வர்றார், சாமி இந்த இதுல பிறக்குது, இதுல போகுங்க, இதுல போகாதீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எதை வச்சு? இந்த வருஷத்தை வச்சு தமிழ் புத்தாண்டை வச்சுதான் சொல்லுவாங்க. மெயினா தமிழ் புத்தாண்டு பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா 4 கிரகத்தை வச்சுதான் கரெக்டா சொல்ல முடியும். எந்த கிரகம் ஒரு ராசியில அதிக நாள் பயணிக்கோ அந்த கிரகத்தை வச்சு சொல்ல முடியும். முதல் கிரகம் குரு பகவான், இயற்கை சுபகரமான குரு பகவான் எடுத்தவன வருஷத்துல பார்ப்பாங்க.
அடுத்து சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனீஸ்வர பகவானை பார்ப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ராகு பகவானை பார்ப்பாங்க. அடுத்து கேது பகவான் பார்ப்பாங்க. இந்த எல்லா கிரகமும் பாருங்க பயிற்சி ஆகல. குரு பகவான் மட்டும்தான் அந்த வருஷத்துல பயிற்சி ஆகல. அதையும் தாண்டி குரு பகவான் பேச்சை ஒரு ராசியை பாக்குறாரு பாருங்க. நம்ம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்துதுங்க. எப்படி? உங்களுடைய முன்னோர்கள், நீங்க நினைச்ச மனசுக்குள்ள நினைச்ச ஆன்மீகம் உங்களை இப்ப காப்பாத்தும். இந்த வருஷத்துல மட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்களே, நினைச்சுக்கிட்டே இருங்க. அந்த விஷயம் எல்லாமே இந்த வருஷத்துல நடந்துகிட்டே இருக்கும். தமிழ் புத்தாண்டு உங்களுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய புத்தாண்டாக இந்த வருஷம் பராபவ வருஷம். பராபவ வருஷம், அவசர நிலைம்பாங்க அதுக்கு பேரு. அப்படி அவசரமா நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல எல்லாமே உங்களுக்கு டாப்பா இருக்குங்கிற அமைப்பு கண்டிப்பா வேலை செய்ய. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு யோகமா வரும். தமிழ் புத்தாண்டு தலையெழுத்தை மாத்த வைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 7.5 சனியை முடிச்சுட்டீங்க, ரைட்டு. நிம்மதி கிடைச்சிச்சு, ரைட்டு. நிம்மதிங்கிற தருணம் இப்ப வந்துருச்சு. அது இல்லாம உங்க ராசி அதிபதிய குரு பகவான் பாக்குறாரு, ரைட்டு. எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எது வந்தாலும் சரி நீங்க அப்படியே கலங்காம அப்படியே நில்லுங்க. குரு பகவான் உங்களை காப்பாத்துவார். நீங்க என்ன தினமும் பண்ணணும், உங்க ஜாதகத்துல குரு யோகமான கிரகமானு பார்க்கணும் 1. அடுத்து சனி பகவான் யோகமான கிரகமானு பார்க்கணும் 2. இது எப்படி பார்க்க முடியும்? உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்துக்கு உங்க ஜாதகத்தை வச்சு தான் கரெக்டா சொல்ல முடியும். அதையும் பார்க்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கரத்தை பார்க்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், நம்ம சொல்லக்கூடிய பலனும் உடல். அது மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். இப்ப எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வரும். குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா குரு உங்க ராசியை பார்க்கணும். உங்க ராசியில இருக்கிறாப்புல அர்த்தம். எப்படி? இது 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு டைரக்டா உங்களை பாக்குறாரு. 12 வருஷமா கஷ்டப்பட்டாங்க அனைவருக்கும் சொல்றேன், இந்த மாதிரி கஷ்டமே இருக்காது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இட பிரச்சனை, பொய் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிறைய பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருக்கையா. உங்க வீடியோ நான் தொடர்ச்சி அம்மன் அருட்டுல பாக்குறையா, அதையா கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குது. இந்த வருஷம் ஏதாச்சும் நல்லா நடக்குமா? கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பழகணுமோ அதுக்கான பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிக்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசிக்காரங்க. மகரம் எடுத்தவனே முதல் பண்ணி நான் ஓப்பனா சொல்றேன், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணுமே, எனக்கு நடக்காது. அப்பா சொத்து அம்மா சொத்துல வழக்கு போதே இல்லை, ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, ஒரு இடம் விற்கவே முடியலையே, எல்லாம் கிட்ட வர்றாங்கன்னா விற்க முடியாம தடுமாறுறேனே, இப்ப விற்பீங்க அந்த இடத்த. அப்பா சொத்து அம்மா சொத்து வரும், இல்ல விற்கணும். அதெல்லாம் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கணும், ஒரு நல்ல நிலையம் வரணும் பார்த்து. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன், திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த ஆட்டி குரு பகவான் மாலை எடுத்து கொடுக்க போறாரு. மாலையை அழகா எடுத்து கொடுப்பாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ண முடியாம இருந்தது இல்ல, இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன். வெளியூர் பெண்ணோ வெளிநாடு பெண்ணோ ஏதோ ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். கண்டிப்பா காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்துல தடை இருக்காது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அர்த்தம். கோடி விதமான பெண், அதாவது பெண்ணால கோடிகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆணால வரக்கூடிய கணவனால வரக்கூடிய மனைவியால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வரக்கூடிய கணவர் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு பொன் பொருள் நகை சேமிப்போட அந்த வரணும். இல்ல வரக்கூடிய பெண் எப்படி வரணும்? நல்ல ஒரு அனுகூலமான பெண், நல்ல ஒழுக்கமான பெண்ணா வரணும்னு அர்த்தம். அப்ப இந்த வருஷத்தை கல்யாணம் பண்றவங்க எல்லாம் எப்படி சொல்லணும்? டாப்பா இருப்பாங்க. மனைவியால யோகம், கணவனால யோகம், நண்பனால யோகம், பொதுமக்கள் எல்லாம் ஒரு அரசியல்லாம் பயங்கரமா கிங்கா வருவீங்க. அரசாங்க வேலை, அரசியல் ரெண்டுமே. அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எழுதிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் ரிசல்ட், செம் ரிசல்ட். ஆனா தூரத்துல வேலையை போடுவாங்க பாத்துக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, வேலை உத்தியோகத்தை நான் சேஞ்ச் பண்ணணும், மாத்தணும் பிளான் கண்டிப்பா உங்க மனசுல ஓடும். ஏன்னா 3ல சனி, சிறு இடமாற்றம் பண்ணி தான் ஆகணும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, ஒரு இடமாற்றம் நடக்கும் போது நல்ல வேலை அனுகூலமா வரப்போது, வேலையில பிரச்சனை இருந்திருக்கும், இனிமே பிரச்சனை இருக்காது. 4ல குரு இருந்து கஷ்டப்படுத்தி விட்டார் 1 வருஷமா. அவர் பாக்குறாரு, அவளை வேலை முடிச்சு. உங்களெல்லாம் சொல்ல, இந்த வருஷத்துல எல்லாமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நல்ல விஷயம் மட்டும் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்க மேல வழக்கே போடுதான் சரி, அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. அது எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னால கெட்டது சொல்ல முடியல, ஏன்னா நிறைய நல்லதா வருது உங்களுக்கு. 7.5 சனி இல்ல, தெரிஞ்சுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா,
சரி இவ்வளவு இது பண்றேன், எனக்கு கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷத்துல எல்லாருமே தமிழ் புத்தாண்டு வந்தா கண்டிப்பா எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்க்கணுங்க. அதான் நல்லது. பொருளாதாரம், வருமானம், லாபம், ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப் லெவல் உள்ளவங்க எல்லாமே நல்லா இருக்கு. இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா தான் வரணும். உங்களுக்கு தோல்வியில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரு மகரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. நீங்க கரெக்டா மூவ் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியும். பெண்களுக்கெல்லாம் மிக வெற்றியா இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன், லாட்ரி சீட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கும் பார்த்துக்கிட்டு லாட்ரி சீட் எடுங்க. குரு பார்க்கறதுனால சொல்றேன், தயவு சொல்றேன், உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்துடைய நம்பரை அந்த ஊரையில அந்த கிழமையில எடுக்கணும் பார்த்துங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் உத்திரடம். உத்திராடம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாத்துக்கும் நீங்க தான் அதிபதி. எப்போதுமே சொந்த காலம் நிக்கணும், சொந்த இதுல போகணும், நல்லா முயற்சி நம்ம ஜெயிக்கணுங்கிற வெறி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். வருஷம் பிறக்கும் போதே சூரியன் உச்சத்துல உட்காந்துரு, கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து, வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும். உடம்பு ஒரு அபாதை வராது, மருத்துவ செலவு வராது, எந்த பேங்க்ல போய் லோன் கடனவங்க நல்லா இருக்கும். அரசியல் அரசாங்கம் ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு. உத்திராடத்துல பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், இந்த வருஷத்துல எடுத்து பார்த்தேன், 6 மாசம் வரை உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே நல்லா இருக்குது. ஜாதகத்தை மட்டும் தசாபதி மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. செம்மையான யோகம் இருக்கு பாருங்க உத்திராடத்துல. அடுத்து திருவோணத்துல பிறந்தவர். ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒழுக்கமான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம் கூட நிறைய இருக்கும். திருவோணத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். ஆண்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. குழந்தை பாக்கியம், ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குருவோட சந்திரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்துருக்காரு. அப்போ பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர், குழந்தை பாக்கியம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவங்க, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, நகர வச்சிருக்கவங்க எல்லாமே நல்லா இருக்கு. இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த வருஷம் பிறந்தோன்னு உங்களுக்கு யோகமா இருக்கு, விட்டுற வேண்டாம். அடுத்து அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அவிட்டத்துல பிறந்துட்டாவே பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. ஒரு இப்ப எது விஷயம் ஒரு முடிவு பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாம இருக்குங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எப்படி அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம் வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே இந்த வருஷம் பிறந்தவொடனே ஒரு சுப செலவு சுபகாரியம் நீங்க பண்ணணுங்க. நிறைய மருத்துவ செலவு, வரை செலவு நிறைய பார்த்தீங்க பார்க்க மாட்டீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. நீ எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த வருஷம் பிறந்தவொன்னு பார்த்துக்கோங்க.